ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு ஜோசியர் சொல்லியிருந்தாங்க. அதாவது தையல் மிஷின் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனை வரும், சண்டை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தையல் மிஷின் பெண்கள் இந்த வீட்டில் இருந்து தையல் தைக்கிறதால எவ்வளோ நன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த தையல் தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு ஏதோ கண்டென்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை வந்து யாரும் நம்பாதீங்க. நம்ம வந்து பெண்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்கிற டைமை வந்து நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம இந்த தையல் தொழில் அப்படிங்கிறத செய்கிறோம். நம்ம இந்த துணி அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்கல அப்படின்னா அடுத்தவங்க அந்த துணி போடுறதுக்கான நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்க. அவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து கைத்தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதுவும் நிறைய பெண்கள் வந்து இந்த மிஷினை வச்சு தான் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு. இதை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து 13 வருஷமாக வீட்டில் தான் மிஷின் வச்சு தைச்சிட்ருக்கிறேன். நான் வந்து கடை போட்டெல்லாம் தைக்கலை. எனக்கு கடை போட்டு தைக்கிற அளவுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. அதனால் நான் வீட்டில் தான் தைச்சி கொடுத்துருக்குறேன். இதனால் எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக யாரும் வீட்டில் தைக்கிற பெண்கள் வந்து மன வருத்தப்படாதீங்க. நமக்கு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் மிஷின் வச்சு தைச்சி கொடுங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவரும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.